வணக்கம் மக்களே, வெல்கம் டு கீரிப்பலா சேனல். ஆஃப்டர் லாங் டைம் சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு 8 மாசங்களுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸோட அப்டேட், பிக் பாஸ் பத்தின ஒரு வீடியோன்னு சொல்லலாம். ஏன்னா சீசன் 9 வரப்போகுது. அதனால நான் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பண்ண போறோம், அதுவும் பிக் பாஸ் ரிலேட்டடா அப்படிங்கிறதான் உங்க முன்னாடி. அண்ட் கீரிப்பலா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிற பிக் பாஸ் ஆடியன்ஸ் இப்போ ஆரவழி மலை தொடர்ல இருந்து எட்டி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோ ஆரம்பத்திலே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட்டா நம்ம சொல்ல போறோம். ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கூடுதலான அப்டேட்லாம் இந்த வீடியோல சொல்ல போறோம். ஸோ அதனால கீரிப்பலா சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் பிக் பாஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் ப்ரொமோலாம் வரப்போகுது. நம்ம சேனலில் எப்போதும் வந்து டிஃப்ரெண்ட்டாக ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணுவோம். விஜய் டிவியில் பண்ணுறது மாதிரி நம்ம ஒன்று ரிலீஸ் பண்ணுவோம். அது இந்த வாட்டி ட்ரை பண்ணுவோம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன, எப்போ ப்ரோ ஸ்டார்ட்னு சொல்லிட்டு நிறைய சேனலில் கேட்டுருப்பீங்க, நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காத கேட்காத ஆண்களுக்கு தான் நம்ம சேனல் வந்து சொல்ல போகிறோம். அக்டோபர் 5 வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஹோஸ்ட் யாரு ப்ரோ, மாற்றிட்டாங்களா? எஸ்டிஆரா, கமலா, மறுபடியும் வந்து அவரே வராரா, இல்லை விஜய் சேதுபதி தானே அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. விஜய் சேதுபதி சார் தான் வந்து இந்த தடையும் வராரு. ஸோ போன சீசன் உங்களுக்கு தெரியும், நிறையா வந்து சின்ன சின்ன தடுமாற்றங்கள், அவர் மேலே சில குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் அதை அழகாக பேலன்ஸ் பண்ணி ஒரு சீசனை சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணார். அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இது 2வது சீசன். அப்புறம் வந்து இது எந்த சேனலில் அப்புறம் டெலிகாஸ்ட் ஆகும், விஜய் டிவிலையா இல்லை கலர்ஸ் தமிழ்லையா? ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள், கிளாரிட்டியோட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. அண்ட் இது நிறைய பேர் குழப்பி விட்டுட்டு இருக்காங்க. கலர்ஸ் தமிழில் வரலாம், அவங்க வாங்கிட்டாங்க, வரவே வராது. அப்படி கிடையாது. அந்த 24/7 லைவ் வந்து ஹாட் ஸ்டாரில் வரும். அது மாதிரி இங்கே லைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டார் முடிஞ்சதுக்கப்புறம் சேனலில் வந்து எபிசோடு வரும், கரெக்டு தானே? ஸோ எபிசோடு வரும்போது எபிசோடு ஃபுல்லாக விஜய் டிவியில் மட்டும்தான் வரும். அந்த ரீடெலிகாஸ்ட்னு ஒன்று இருக்குது தெரியுமா, திரும்ப போடுவாங்க. மேபி அது வந்து கலர்ஸ் தமிழில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து மாற்று கருத்தாக இருக்குமே தவிர, ஒரு மாறுதலாக இருக்கும் தவிர வேற ஒன்றும் சேஞ்ச் இருக்காது. நீங்கள் வந்து பிக் பாஸ் வந்து கலர்ஸ் தமிழில் பார்க்கணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. விஜய் டிவியில் தான் வரும். ஸோ ஏன்னா அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை எடுத்து பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அதோட ரீடெலிகாஸ்ட் வேணால் கலர்ஸ் தமிழில் இருக்கும். அதுவுமே சீசன் முடிஞ்ச பிறகு வரலாம். அப்படி இல்லைன்னா அந்த 1 எபிசோட நைட்டு போகிறாங்கன்னா திரும்ப காலைல ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது கலர்ஸ் தமிழில் வரலாம். ஏன்னா அந்த சேனலுக்கும் கொஞ்சம் டிஆர்பி வேணும், நைட்டு பார்க்காதான் காலைல பார்க்கலாம். ஸோ இந்த கான்செப்டை வச்சு வந்து கலர்ஸ் தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணலாம், ரீடெலிகாஸ்ட், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பிக் பாஸோட ஒரு இது. அதுக்கப்புறம் வீடு எத்தனை ப்ரோ இருக்கும், போனாட்டி ஆண்கள் பெண்கள் பிரித்து ஒரு கான்செப்ட் பண்ணி அது கன்றாவியாக போய் திரும்ப அதை கூட அழித்து ஒன்றாக்குறாங்க. இந்த முறை அது மாதிரி எதுவும் எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் இருக்குது. ஆனால் அது ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒரு புதுசாக ஒன்று பண்ண போகிறாங்கன்னு மட்டும் லைட்டாக காதுக்கு வந்திருக்கு. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகட்டும், அது என்னங்கிறத சொல்லிடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை கண்டஸ்டன்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 பேர் வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஆடிஷன்லாம் வந்து முடிஞ்சிச்சு. நான் வந்து சரி ஓகே நம்ம இந்த தடவை ட்ரை பண்ணுவோமே, ரொம்ப நாளாக வந்து நம்ம ஆடியன்ஸ் கேட்குறாங்க, சப்ஸ்கிரைபர்னு கேட்குறாங்க, நமக்கும் ஒரு ஆசை இருக்குது. நான் கால் பண்ணி இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குங்களா ஐயா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை விஜய் டிவியில் சம்மந்தப்பட்டவங்க விஜய் ஸ்டார்ஸ் ப்ளஸ் செலிபிரிட்டிஸ் ஃபேமாக உள்ளவங்களுக்கு மட்டும்தான் உண்டு, நீங்களாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை காமனர்ஸ் எடுக்கலை, அதாவது ஜென்ரலாக வெளிலேருந்து யாரும் எடுக்கலை, ஃபேமாக இல்லாத ஒரு ஆட்களை வந்து அவங்க சூஸ் பண்ணல, ஆடிஷனை வைக்கலை அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அதனால் இவங்க வராங்க, இந்த நான் இன்ஃப்ளூயன்சர் செலிபிரிட்டி இல்லாமல் இவங்கலாம் வராங்க அப்படின்னு கொளுத்தி போடுவாங்க, நம்பாதீங்க. அண்ட் அதே மாதிரி உள்ள யார் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் நம்ம அப்கமிங் வீடியோவில் போட போகிறோம். இதில் சொல்ல போகிறது கிடையாது, இதில் டேட் அனௌன்ஸ்மெண்ட் தான். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதான். குக் வித் கோமாளி இப்போ போயிட்டு இருக்குல்ல, ஸோ இந்த சீசன்லேருந்து ஒரு 3 to 4 பேர் எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் மற்றது எல்லாமே சினிமாவில் ஒரு சில படங்கள் பண்ணின ஆக்ட்ரஸ், ஸோ சீரியல் ஆக்ட்ரஸ், இது உங்களுக்கு தெரியும் தானே, அவங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சீசன் 9ல் நடக்கவே இருக்கிற ஒரு சில விஷயங்கள். சேதுபதி இந்த தடவை வந்து அவரோட ஹோஸ்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹவுஸே கொஞ்சம் லுக்கெல்லாம் வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. ஸோ அது எல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் நம்ம சேனலில் பிக் பாஸ் ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு வீடியோ இப்போ வந்து லான்ச் பண்ணி போட்டாச்சு. ஆக்சுவலாக ப்ரொமோ பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம போடுவேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே போகிற போக்கில் வந்து 30 விட்டுருமேன்னு சொல்லி தான் போட்டுட்ருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த அப்டேட்லாம் எந்த அளவுக்கு ஓகே சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் லேட்டாக சொல்லியிருக்கலாம், பட் பரவாயில்ல. நம்ம சேனலில் பார்க்காதவங்க இருப்பீங்களா, நம்ம சேனல் மட்டும் தான் பார்க்குறவனும் இருப்பீங்களா,
அவங்களுக்கு தான் இது. நான் இந்த முறை யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம், எங்கே என்ன ஆக போகுது அப்படிங்கலாம் எனக்கு தெரியாது. ஸோ வரட்டும், வந்து பார்ப்போம். ஸோ நான் சூஸ் பண்ணுறால தான் நீங்களும் சூஸ் பண்ணி நான் நம்புகிறேன். அதே மாதிரி நம்ம வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அப்டேட் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோ போகிறது உங்களுக்கு டாடா பை, see you again.